வணக்கம். மே 24ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வரப்போற எலெக்ஷன்ஸ்ல பிஜேபி ஜெயிச்சா கிட்டத்தட்ட 290 சீட்ஸ் ஜெயிச்சா இந்த ஆண்டு டபுள் டிஜிட்ஸ்ல நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு பெர்ன்ஸ்டைன் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல. அவங்க 4 ப்ராபபிலிட்டி சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரிப்போர்ட்ல பெர்ன்ஸ்டைன். அதுல முதல் சினாரியோ 290க்கும் மேற்பட்ட சீட்ஸ் பிஜேபி ஜெயிச்சாங்கன்னா உடனடியாக மார்க்கெட்ல ஒரு ரேலி இருக்கும். அதை தொடர்ந்து ஷார்ட் டேர்முக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முழு ஆண்டு 2024ற்கு ஹை சிங்கிள் டிஜிட்ல இருந்து லோ டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிஃப்டில இருந்து. இரண்டாவது சினாரியோ 260ல இருந்து 290 சீட்ஸ் பிஜேபி ஜெயிக்கிறாங்கன்னா மைல்டு ப்ராஃபிட் புக்கிங் உடனடியாக இருக்கும் மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் முழு ஆண்டிற்கு ஹை சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நிஃப்டில இருந்து சொல்லியிருக்காங்க. மூன்றாவது சினாரியோ 240ல இருந்து 260 சீட்ஸ் பிஜேபி ஜெயிக்கும் பட்சத்தில் மாடரேட் டு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் உடனடியாக நடக்க இருக்கு. முழு ஆண்டிற்கு ஹை சிங்கிள் டிஜிட் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான்காவது சினாரியோ 240 சீட்ஸ் தான் பிஜேபி ஜெயிக்கிறாங்கன்னா ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் உடனடியாக மார்க்கெட்ல நடைபெறும். முழு ஆண்டிற்கு லோ அல்லது நெக்லிஜிபிள் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பெர்ன்ஸ்டைன். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. அதானி போர்ட்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8 இருந்து கிடைத்த தகவல் 1480 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பிளாக் டீல், அதாவது 0.5% ஸ்டேக் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதானி போர்ட்ஸ்க்கு 21 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்திருக்காங்க. அதுல 19 பேர் பை ரேட்டிங்கும் 2 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்திருப்பதாக அதே சிஎன்பிசி டிவி 8 தகவல் சொல்லியிருக்காங்க. ஸ்டார் ஹெல்த்ல ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குன்ற தகவல் நேரத்தை நம்ம பார்த்துருந்தோங்க. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிடைத்த தகவல் யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே விற்பனை செய்த ஆட்கள் MIO 4 ஸ்டார் 1.4 கோடி ஷேர்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. ROC ஸ்டார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 59 லட்சம் ஷேர்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. MIO ஸ்டார் 61 லட்சம் ஷேர்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதுல இருந்து சில பெயர்கள்: ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, HDFC மியூச்சுவல் ஃபண்ட், ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட், ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட், PNB பரிபாஸ் ஆர்பிட்ராஜ், சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் மொரீஷியஸ், கோல்ட்மேன் சாக்ஸ் சிங்கப்பூர், கோல்ட்மேன் சாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மொரீஷியஸ், மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர், சொசைட்டி ஜெனரல் மற்றும் UTI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி இருக்கிறாங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. VTM லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 75 பைசா. கேப்லன் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. கண் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க கேப்லன் பாயிண்ட் லேபரேட்டரிஸ். பயோகான் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க சவுத் கொரியால லைசன்சிங் மற்றும் சப்ளை டீல்ல கையெழுத்திட்டு இருக்காங்க ஹவுத் கொரியா நிறுவனமான ஹேண்டாக்குடன். எதற்காக? கிரானிக் வெயிட் மேனேஜ்மெண்ட் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து அங்க சப்ளை செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காங்க பயோகான். நாலேஜ் மெரைன் அண்ட் இன்ஜினியரிங் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. மியான்மர் போர்ட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு $4.85 மில்லியன் ஒரு ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் சொல்லியிருக்காங்க நாலேஜ் மெரைன் அண்ட் இன்ஜினியரிங். BSEக்கு இன்வெஸ்டெக் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் $3400 ஒரு ஷேருக்கு. ஷில்பா மெடிக்கேர் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் $25 கோடி. போன வருடம் இதே குவார்டர்ல கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. $8 கோடி. வருவாய் $292 கோடி. இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங், என்ன டார்கெட் கொடுத்திருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்காங்க. புது டார்கெட் பிரைஸ் 5142. நேத்து க்ளோசிங் 4400 க்ளோஸ் ஆயிருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ். ஜெஃப்ரீஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 4150. MK பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் $5000. நுவாமா பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் $5192. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் $4900. ஆர்கிட் ஃபார்மா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் $34 கோடி. இயர் ஆன் இயர் 49% விழுந்திருக்கு. ரெவென்யூ $217 கோடி. இயர் ஆன் இயர் 3.4% அதிகரிச்சிருக்கு. IREDAக்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் $200. கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 2 to 3 வாரங்கள்.
HCL டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல் வந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். கம்பெனி ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜி குரூப் உடைய சில சொத்துக்களை வாங்கி இருக்கிறாங்க. ஹியூலட் பேக்கர்ட் என்டர்பிரைசஸ் கிட்ட இருந்து வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. $225 மில்லியன். KPI கிரீன் எனர்ஜி தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்காங்க. ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹5 மாத்துறாங்க. அதாவது ஒரு ஷேர் 2 ஷேராக மாறுது. லேண்ட்மார்க் காஸ்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ₹8640 மில்லியன், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹110 மில்லியன், இயர் ஆன் இயர் 54% விழுந்திருக்கு. ஹிண்டல்கோ இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க போல தெரியுது. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 6% விழும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். வோடோஃபோன் ஐடியா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். யூபிஎஸ் வந்து அவங்களுடைய டார்கெட் பிரைஸை நிர்ணயித்திருக்காங்க. வோடோஃபோன் ஐடியாவுக்கு நல்ல புல் கேஸ்ல 70-80% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, ஏஜிஆர் டியூஸ் இருக்கு, அரசுக்கு கொடுக்க வேண்டிய அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூட டியூஸ்ல வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அது குறைஞ்சதுன்னா கம்பெனிக்கு அது பாசிட்டிவா இருக்கும். அதனால 70-80% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்மையில தான் யூபிஎஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ரேட்டிங்கை வோடோஃபோன் ஐடியாவுக்கு நியூட்ரல் இருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த 12 மாதத்துல இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ், வோடோஃபோன் ஐடியாவுடைய ஷேர் பிரைஸ் ₹18 எட்டும். அதாவது நேத்து க்ளோசிங்ல இருந்து 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் அரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பெண்டிங் டியூஸ்ல ஏதாவது மாற்றம் வந்தது குறையும் பட்சத்தில் மேலும் அதிகரிக்கும். அதாவது 70-80% இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் அதிகரிக்கும்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க யூபிஎஸ். ஐடிசி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங், என்ன டார்கெட் கொடுத்திருக்காங்க. நேற்று 441 லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமா 38 அனலிஸ்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க ஐடிசிக்கு. அதுல 35 பேர் பை ரேட்டிங்கும், 2 பேர் ஹோல்ட் ரேட்டிங்கும், ஒருத்தர் செல் ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 480. இன்வெஸ்டெக் பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 504. எம்கே குளோபல் பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 510. நுவாமா பை ரேட்டிங் 505 டார்கெட். சிட்டி பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 515. ஜெஃப்ரீஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் விலை ₹435. சிஎல்எஸ்ஏ அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 470. மார்கன் ஸ்டான்லி ஓவர்வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 506. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க குடும்பக்குள்ளரே ஒரு பிரச்சனை இருக்கின்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துதாங்க. இப்போ என்சிஎல்டி வந்து கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் கிர்லோஸ்கர் பிரதர்ஸ்ல ஷேர்ஸ் வைத்திருக்காங்க. அதை விற்பனை செய்வதற்கு என்சிஎல்டி இப்போ ஒப்புதல் வழங்கி இருக்காங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதுல் கிர்லோஸ்கருடைய குரூப் தான் இதை விற்பனை செய்ய போறாங்க. அவங்க தான் இந்த கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக கிர்லோஸ்கர் பிரதர்ஸ்ல ஷேர்ஸ் வைத்திருக்காங்க. அதுல் கிர்லோஸ்கர் மற்றும் கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் இணைந்து எவ்வளவு ஷேர்ஸ் வைத்திருக்காங்க கிர்லோஸ்கர் பிரதர்ஸ்லனா கிட்டத்தட்ட 25% ஸ்டேக் வைத்திருக்காங்க. அந்த ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கு இப்போ என்சிஎல்டி அனுமதி வழங்கி இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதிகமா டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்திருக்கிற 10 மிட் கேப் ஸ்டாக்ஸ் உடைய பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அதாவது போன ஒரு ஆண்டுல அதிகமா டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்திருக்கிற 10 மிட் கேப் ஸ்டாக்ஸ் உடைய பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கடந்த ஒரு ஆண்டுல 5.24% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்திருக்காங்க. கேஸ்ட்ரால் இந்தியா 3.87%, பிரமல் என்டர்பிரைசஸ் 3.79%, அசோக் லேலண்ட் 3.56%, பெட்ரோநெட் எல்என்ஜி 3.24%, என்எம்டிசி 3.23%, Oracle Financial Services Software 3.15% டிவிடெண்ட் ஈல்ட், பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் 3.12% கடந்த ஒரு ஆண்டுல டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்திருக்காங்க. ஆர்இசி வழங்கி இருக்கிற டிவிடெண்ட் ஈல்ட் 2.86%, ஹெச்பிசிஎல் கொடுத்திருப்பது 2.8% கடந்த ஒரு ஆண்டுல. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல எஸ்சிஐக்கு பை ரேட்டிங் டார்கெட் 275, ஸ்டாப் லாஸ் 257. பிரபுதாஸ் லீலாதருடைய பரிந்துரைகள்ல லாசன் அண்ட் டியூப்ரோக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 3900, ஸ்டாப் லாஸ் 3400. டாடா மோட்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1050, ஸ்டாப் லாஸ் 917. ஒலக்ட்ரா கிரீன் டெக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 2070, ஸ்டாப் லாஸ் ₹1690. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் வாலட்டைலா இருந்திருக்கு. 3% பாசிட்டிவ், பிறகு 3% நெகட்டிவ். ஷில்பா மெடிக்கர் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ஆர்கிட் ஃபார்மா 10% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. ஐடிசி 1% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பேர் கிராப் சயின்ஸ் 6% விழுந்திருக்கு இன்ட்ராடேல. இக்ரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 19% அதிகரித்தது. பிகாஜி ஃபுட்ஸ் 9% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. ஜேகே லட்சுமி சிமெண்ட் 7% இன்ட்ராடேல ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.